புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கும் போராட்டத்திற்கு புறப்பட்ட இந்து முன்னணி கூட்டத் தலைவர் மகேஷ் வேலூரில் உள்ள அவரது வீட்டிலேயே போலீசாரால் சிறை வைக்கப்பட்டார். அப்போது அவர் கூறுகையில் திமுக ஆட்சியில் எமர்ஜென்சி கட்டவிழ்த்து விடப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்து முன்னணி அமைப்போட இன்று மாநில தலைவர் ஒரு பாட்டு அறிவிச்சாங்க, திருப்பரங்குன்றம் மலையை காக்கணும் அப்படின்னு. ஏன் திருப்பரங்குன்றம் மலையை காக்கணும்னு சொன்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது ஒரு சிக்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய மிலேச்சின் படையெடுத்து அவருடைய தர்கா அங்கே இருக்குது, அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆடு இருக்கணும், அங்கே ஆடு இருக்கிற போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் நவாஸ்கனி எம்பி போய் அங்கே மாமிச உணவு சாப்பிட்டு தான் ஒரு பெரிய சர்ச்சையை இந்த அரசியல் நடவடிக்கைகள். அந்த மலையை காக்கிறதுக்காக இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு முருக பக்தர்கள் அணிதிரண்டு வர வேண்டும் சொல்லி அறிவிச்சாங்க. அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் அதுக்காக மிகப்பெரிய ஏற்பாடு இருந்துச்சு. இங்கே வேலூரில் என்னை வீட்டு சிறைப்படுத்திருக்காங்க இந்த காவல்துறை. என்ன காரணம் கேட்டால், நீங்கள் திருப்பரங்குன்றம் போகக்கூடாது. சரி, திருப்பரங்குன்றம் போலங்க, இங்கே திருப்பரங்குன்றம் 600 கிலோமீட்டர் இருக்குது. நான் போல இங்கே 3 மணிக்கு ஒரு போராட்டம் பண்ண போகிறோம் சைதாப்பேட்டை முருகர் கோயிலில். அந்த திருப்பரங்குன்றம் மலையை காக்க கோரி சைதாப்பேட்டை முருகர் கோயிலில் நாங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறோம்னு. ஆனால் அதுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் வீட்டிலே சிறை இருக்கணும், வீட்டில் சிறை வச்சிருக்காங்க. இது எந்த விதத்து சரியானு தோணலை. எப்படி ஜனநாயக படுகொலை நடக்குது பாருங்க தமிழ்நாட்டில். அங்கே மதுரை 144 போட்டு மதுரையில் கோவிலுக்கு போகிற பக்தர்களுக்கோ சாதாரண ஒரு பக்தருக்கோ அங்கே மதுரைக்கு போகிறதுக்கு தடை போட்டிருக்கான். இந்த காவி துண்டு காவி உடையை பார்த்தா காவடி எடுத்துன்னு போகிற கூட தடையை போட்டு அந்த வழிபாடுக்கு தடை போட்டிருக்காங்க. மதுரை இன்னைக்கு 144, மதுரை மட்டும் 144ல் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் 140 போட்டு போகிற நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது யாரை திருப்திப்படுத்த? முருகர் மலை 6 வீடுல முதல் வீடு அந்த திருப்பரங்குன்றம், அது ஸ்கந்தர் மலை. அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலையா மாற்ற முயற்சிக்கிறாங்க. இது 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 இந்த தமிழக அரசாங்கம் இப்படி ஒடுக்குமுறையை கையாண்டு எல்லா இந்துமலை பொறுப்பாளர்களும் வீட்டு சிறை வச்சிருக்காங்க. வேலூரில் நான் சதீஷ்வர் மாவட்ட செயலாளர் குடியாத்தம் தரணி யுவன் அப்படி இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் வீட்டு சிறை வச்சிருக்காங்க. அனுமதி இல்லை. இது ஜனநாயக நாடு தானே. ஜனநாயகத்தை காப்பாற்றுறது நாங்கள் தான்றாங்க இந்த திமுக திராவிட மாடல் அரசாங்கம். பேச்சுரிமை கொடுத்தது நாங்கள் தான்றாங்க. ஆனால் ஜனநாயக முறைப்படி இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதி இல்லை, பேச அனுமதி இல்லை. பொதுவெளியில் இந்து சமுதாயத்துக்கு கோவிலுக்கு பங்கம் விளைவிக்குது, அதுக்காக இந்து மொழி குரல் கொடுக்கணும்னு சொன்னா தடை போட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு இருக்கு. பெரும்பாலுமான பிஜேபியும் இந்து மொழி தொண்டர்களை வீட்டிலே கைது பண்ணியிருக்காங்க, வெளியே வந்த கைது. அப்ப இது எதை காட்டுது? எமர்ஜென்சி மாதிரி காட்டுது. மீண்டும் ஒரு எமர்ஜென்சி திமுக கொண்டு வந்திருக்கான். அன்னைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்திரா காந்தி தவறு பண்ணாங்கன்னு இதே திமுக தான் பேசினாங்க. இதே கருணாநிதி ஸ்டாலின் முழங்குனாங்க, வீதிக்கு எமர்ஜென்சி எதிர்கொண்டவங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்றோம். இதுக்காக நாம இன்னைக்கு இன்றைய தினம் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கடிதம் கொடுக்குறோம். இங்கிருந்து இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இங்கிருந்து ஒரு கடிதம் அனுப்புறோம். அதுக்காக தான் பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த உச்சநீதிமன்றம் எங்களுடைய மனித உரிமை மீறல் எங்களை சிறை வச்சிருக்காங்க, வீட்டு சிறை. ஜனநாயக முறைப்படி போராடக்கூடிய நாங்கள் ஜனநாயக முறைப்படி அனுமதி கேட்கிறோம். இந்த நாட்டில் போராட்டம் பண்றதுக்கு அனுமதி எல்லாருக்கும் உண்டு, ஜனநாயக நாடு இது. ஆனா இங்க அனுமதி இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அதனால உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இந்த வீட்டு சிறை வச்சிருக்கிறதுக்காக ஒரு கடிதம் கொடுக்க போறோம். இங்கிருந்து அனுப்புறோம், தபால் மூலமா மெயில் மூலமா அனுப்பிச்சு எங்க கண்டனத்தை நீதிபதிக்கு சொல்ல போறோம். எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய உரிமை பறிக்கிறாங்க, மனித உரிமை மீறல் இது. ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஜனநாயகத்தை போராட்டம் பண்ணுறதுக்கு அது மாதிரி நாடே வேற என்ன இது? சட்டம் இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் சொன்ன சட்டம் இருக்கு. சட்டத்தின்படி நாங்கள் போராட போறோம். எங்களை போராட்டத்துக்கு அனுமதி கொடுங்க. ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? வீட்டு சிறை வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்காக உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நாங்கள் இந்த புகார் அனுப்புறோம். இன்னைக்கு புகார் கொடுக்கறதுக்கு சிக்கந்தர மலை அவங்க சொல்லக்கூடிய அந்த திருப்பரங்குன்ற ஸ்கந்தர மலை மேல நவாஸ்கனி எம்பி போய் மாமிச உணவு சாப்பிட்டாரு. வழக்கு இல்லை, கைது பண்ணல. அங்க 1000 பேர் திட்டிக்கிட்டு முஸ்லீம் அமைப்பு ஆட்டை தோல்ல போட்டுக்கிட்டு வரான். ஆடு வெட்ட போற மலை மேல போய் புனிதமான முருகர் கோயில் மலை மேல ஆடு வெட்ட போறான். அவங்க மேல வழக்கு இல்லை. ஆனா இந்து முன்னணி போராட சொன்ன இந்துக்களை ஒடுக்க நினைக்கிறாங்க. எந்த விதமான போராட்டத்துக்கு தமிழ்நாட்டு அனுமதி இல்லை. இந்து சமுதாயம் வெளியே குரல் கொடுக்கறதுக்கு இங்க தடை. இங்க குரல் வழி நசுக்குறாங்க. பிற மதத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு. நேற்று அதே திருப்பரங்குன்றம் 144 போட்டிருக்காங்க. திமுக ஊர்வலமா போய் அண்ணா சிலைக்கு மாலை போடுறாங்க. அப்ப அந்த 144 அவங்களுக்கு ஏன் பொருந்தல? நேற்று காலையிலிருந்து இன்று இது வரைக்கும் 144 இருக்குதுன்றாங்க. இதனால இந்த தமிழக அரசு இந்த இந்துக்களை கண்டு அஞ்சுதா இல்ல இந்து முன்னணி கண்டு அஞ்சுதா இல்ல யாரை திருப்திப்படுத்துறாங்க? முஸ்லீம் கிறிஸ்தவனை திருப்திப்படுறதுக்காக இந்து சமுதாயத்தை நசுக்குறாங்க.